சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகளால் பல இடங்களில் மழைநீர் வடிகால்கள் சேதமடைந்து தண்ணீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் தியாகராய நகரில் உள்ள செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், தற்போது மெட்ரோ ரயில் பணிகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் தகவல். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்காமல் வெளியேறுவதில் மிக முக்கியமாக பங்கேற்றுவது இந்த கால்வாய்கள் தான். குறிப்பாக சென்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாம்பழம் கால்வாய், ஓட்டேரி நெல்லா கால்வாய், பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட இந்த பெரிய நீர்நிலை கால்வாய்களுடன் குடியிருப்பு பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் இணைக்கப்பட்டிருக்கும். எனவே தான் இந்த சாலையில் குடியிருப்பு பகுதிகளில் வரக்கூடிய மழை தண்ணீர் அனைத்தும் மழைநீர் வடிகால்வாய் வழியாக மாம்பழம் கால்வாய், பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்கள் வழியாக சென்று அங்கிருந்து ஆற்றின் வழியாக கடலை சென்று கலக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பு என்பது இருந்து வருகிறது. இந்த சூழலில் சமீபத்தில் மாநகரம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னைக்கு மத்தியில், அதாவது பிரதான பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் வாய்களில் உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டேரி நெல்லா கால்வாய், மாம்பழம் கால்வாய் உள்ளிட்ட இந்த கால்வாய்களுடைய நீர்வழி பாதைகளில் கூட மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நடைபெறக்கூடிய காரணத்தினால மழைநீர் என்பது சீராக வெளியேறுவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த குறிப்பாக தியாகராய நகர், தேனாம்பேட்டை, வீனஸ் காலனி, போயஸ் கார்டன், அது மட்டும் இல்லாமல் வடசென்னையில் இருக்கக்கூடிய ஓட்டேரி, மில்லர்ஸ் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது வலசரவாக்கம், விருகம்பாக்கம், இந்த போன்று பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டதாகவும், அதே போன்று இந்த மாம்பழம் கால்வாய், பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட இந்த கால்வாய்களுடைய நீர்வழி பாதைகளில் தடை ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவும் வருகின்ற பருவமழை காலங்களில் மழை நீர் என்பது சீராக வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இதன் அடிப்படையில் தான் சென்னை மாநகராட்சி சார்பில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் 5 பேர் கொண்ட இந்த தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வருவாய் நிர்வாக ஆணையர், சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு பொறியாளர், அதே போன்று தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சார்பிலிருந்து ஒரு பொறியாளர், ஐஐடி நிபுணர் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருப்புகழ் கமிட்டியை சார்ந்த ஒரு பிரதிநிதி என 5 பேர் கொண்ட கமிட்டி இதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று எங்கெல்லாம் மழைநீர் வடிகால்கள் சேதமடைந்திருக்கிறதோ, குறிப்பிட்டு எந்தெந்த கால்வாய்களுடைய நீர்வழி பாதையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் சீராக மாற்று வழியில் செல்லக்கூடிய வகையில் எது போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தற்காலிகமாக என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கையை சென்னை மாநகராட்சிக்கு வழங்க இருக்கிறார்கள். இந்த அறிக்கையின் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக, அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட பணிகளை மேற்கொண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால்கள் என்பது சேதமடைந்திருக்கின்றன. கால்வாய்கள், பிரதான கால்வாய்களுடைய நீர்வழி பாதைகளிலும் ஒரு சில இடங்களில் பணிகள் என்பது நடைபெற காரணத்தினால் இந்த குறிப்பிட்ட நீர்வழி பாதை வழியாக மழைநீர் வெளியேறி ஆற்றுக்கு சென்று கடலுக்கு கலப்பதிலும் சிக்கல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால வருகின்ற பருவமழைக்கு முன்னதாக இந்த பணிகள் அனைத்தையும் சீர் செய்து மாற்று ஏற்பாடுகளையும் செய்து முடிக்காவிட்டால் பல்வேறு பிரதான பகுதிகள், தியாகராய நகர், சிஐடி காலனி, நந்தனம், தேனாம்பேட்டை, அதே போன்று வடசென்னையில் இருக்கக்கூடிய ஓட்டேரி, சிட்கோ நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.